ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிட்டத்தட்ட 85 வருஷமா அமெரிக்கன் போலீஸோட கண்ணில் விரலை விட்டு ஆட்டின ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் இவங்களால சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸ். க்ளோஸ்டு டோர் மர்டர் மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல லாக்டு டோர் மர்டர் மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கொலை எப்படி நடந்துச்சுன்னு யாருக்குமே புரியாது, கரெக்டா? அந்த மாதிரி ஒரு கொலை எப்படி உள்ளுக்குள்ள ஒருத்தன் வந்தா, எப்படி ஒரு கொலையை பண்ணா, எப்படி வெளியே கிளம்பி போனா, எதுவுமே புரியாம இருக்கிற ஒரு கொலை தான் க்ளோஸ்டு டோர் மர்டர் மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரி ஒரு கேஸ். 85 வருஷமா அவங்களால சால்வ் பண்ண முடியல. இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் தான். ஒரு நபரை தவிர வேற எதுவுமே இந்த கேஸ்ல ஒரு டீடைல் கூட கிடைக்கவே இல்லை. கேட்கறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கா? ஒரே ஒரு நபரா, ஒரு கொலையா, யாரு பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியலன்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அதை சால்வ் பண்றதுக்கு நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ண போறீங்க. இந்த கேஸோட முக்கியமான இன்ஸ்டன்சஸ் நடந்தது என்ன அப்படிங்கறத சொல்றேன். இந்த டைம் லைன் ஆஃப் ஈவென்ட் சொல்றேன், முடிஞ்சா சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல 1935 ஜனவரி 2ஆம் தேதி வந்து மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு பிரசிடென்ட் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு மிடில் ஏஜ்டு பர்சன் வந்து ஃபுல் சூட், பிளாக் சூட் போட்டு வந்து செக் இன் பண்றாரு. எனக்கு ஒரு ஹோட்டல் ரூம் வேணும் அப்படிங்கறத கேட்கிறாரு. அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் இருந்துகிட்டு, ஓகே சார், உங்களுக்கு ஒரு ரூம் தரோம் அப்படிங்கறத சொல்லிட்டு அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓவன்ஸ் அப்படிங்கிற பேரை வந்து எழுதுறாங்க. அப்ப அவர் பதிலுக்கு சொல்றாரு, எனக்கு நல்ல உயரமா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ரூம் வேணும் அப்படிங்கறத கேட்கறாங்க. ஃபைன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 10வது ஃப்ளோர்ல இருக்கிற ரூம் நம்பர் 1046 அப்படிங்கிற ரூம் வந்து அவங்க கொடுக்குறாங்க. சார், நீங்க ரூம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் இருந்துகிட்டு ஓகே அப்படிங்கறத சொல்றாரு. போட்டுடா சொல்லிட்டு அப்பதான் இந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து கொஞ்சம் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க, இவர் என்ன எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. கவனிக்கிறப்ப அவங்க ரொம்ப வியர்டா கவனிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பாக்கெட்ல வந்து ஒரே ஒரு சீப் இருக்குது, ஒரே ஒரு டூத் பிரஷ் இருக்குது. ரொம்ப வியர்டா இருக்குல்ல? ஏன்னா டூத் பிரஷையும் ஒரே ஒரு சீப்பையும் வச்சுட்டு ஒருத்தன் வந்து வந்துட்டான, லக்கேஜ் எதுவுமே கிடையாது. ஃபைன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்துகிட்டு, சரி சார் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க சரி ரூம்ஸ் எல்லாம் பரவாயில்ல, எதுக்கு தேவையில்லாம இவரை பத்தி யோசிக்கணும்னு சொல்லி விட்டுறாங்க. இவர் வந்து பேசுற மொழியும் இருக்கட்டும், அதாவது பேசுற இங்கிலீஷும் இருக்கட்டும், இல்ல நடந்துக்கிற விதமா இருக்கட்டும், கொஞ்சம் வியாடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பரவாயில்ல அப்படின்னு கவனிக்காம விட்டுறாங்க. ஒரு ரூம்ஸ் இல்லைனா போதும்னு அங்க இருக்கிற ஒரு பெல் பாய் கிட்ட வந்து ரூம் இவர்கிட்ட காமி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெல் பாய் வந்து இவரை கூப்பிட்டு மேல ஒரு ரூம் கிட்ட போகிறான். போறப்ப அவர் வந்து புலம்பிக்கிட்டே போறாரு, கிட்ட இருக்கிற ஹோட்டல்லாம் ஏங்க இவ்வளவு சார்ஜ் பண்றாங்க இந்த ஊர்ல அப்படின்னு சொல்றாங்க. கான்சாஸ் சிட்டில வந்து ஏன் இவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, இந்த ஹோட்டல் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு புலம்பிக்கிட்டே போறாரு. ரூமுக்கு செக் இன் பண்றாங்க. ரூம்ல போய் தங்கிடுறாரு. அடுத்த 24 மணி நேரத்துக்கு இவரை ஹோட்டல்ல வேற எந்த இடத்துலயுமே யாருமே பார்க்கல. விச் மீன்ஸ் அவர் ரூம்குள்ள தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் உள்ள போய் தங்கி ஒரு நாள் கழிச்சு ரூம் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்பவுமே வந்து அந்த ரூம்ல இருக்கிற டவல், அழுக்கு டவல் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி மறுபடியும் வைக்கிறதுக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி அடுத்த நாள் வந்து ஒரு பொண்ணு வந்து ரூம் சர்வீஸ்க்கு இவரோட ரூமுக்கு போயிருக்க. கதவு தட்டி இருக்கா. ஓவன்ஸ் ரொம்ப நேரமா கதவை ஆன்சர் பண்ணாம அப்படியே இருந்திருக்கு. ரொம்ப நேரம் கதவு தட்டினதுக்கு அப்புறம் இருந்துகிட்டே யாரு என்ன வேணும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்றேன், இந்த மாதிரி ரூம் சர்வீஸ் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வந்து கதவை திறந்து விடுறாரு. கதவை திறந்து விட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வரா. உள்ளுக்குள்ள வந்தவொடனே அந்த பொண்ணு கொஞ்சம் பயப்படுறா. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரூம்ல இருக்கிற எல்லா விண்டோவுமே வந்து பயங்கரமா வந்து ஸ்கிரீனை போட்டு இழுத்து மூடி இருக்காரு. கம்ப்ளீட் ரூமே வந்து டார்க்கா இருக்கு. ஒரே ஒரு ஓரத்துல மட்டும் ஒரே ஒரு நைட் லேம்ப் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நைட் லேம்ப் கிட்ட ஓவன்ஸ் வந்து எப்படி செக் இன் பண்றப்ப ஃபுல் சூட்டோட இருந்தாரோ அதே சூட்டோட எதையுமே கழட்டாம அப்படியே சூட் போட்டு அந்த லைட்டை பார்த்து உட்காந்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கு. இருந்தாலும் எதையும் கேட்காம வந்து உள்ள இருக்கிற டவல்ஸ் எல்லாம் எடுத்து, மற்ற ரூம் எல்லாமே அப்படியே ஒருத்தன் எதையுமே யூஸ் பண்ண ஒரு ரூம் இருந்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. சரி டவலை மட்டும் நம்ம மாத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டவலை எடுத்துட்டு அந்த பொண்ணு வந்து ரூமை விட்டு கிளம்பி போறா. கிளம்பி போறப்ப அவர் சொல்றாரு, நீ ரூமை திறந்து வச்சுட்டே போ, ஒருத்தங்க வர போறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. சரி இந்த பொண்ணை திறந்து வச்சுட்டே போறா. போயிட்டு மறுபடியும் கீழே வரப்ப பாத்தீங்கன்னா ரூம் க்ளோஸ் ஆயிருக்கு. சரின்னு கதவை தட்டுறா. ஓவன்ஸ் கதவை திறக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு கிட்ட ஓவன்ஸே பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எடுத்துட்டு போன டவலை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணணும், இன்னொரு டவல் வைக்கிறதுக்கு அந்த பொண்ணு வரா. ஸோ அப்போ வந்து ஓவன்ஸ் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. யாருமா நீ, எங்க வேலை பார்க்குற, இந்த ஹோட்டலை பத்தி சொல்லுங்க, நிறைய விஷயங்கள் கேட்கிறாரு. ஓவன்ஸ்க்கு அவர் கேட்கிறாரு, இந்த பொண்ணு பதில் சொல்றா. ஓவன்ஸை பத்தின ஒரு டீடைல்ஸும் அந்த பொண்ணு கேட்கல, அவரும் சொல்லல. பட் இந்த பொண்ணோட எல்லா டீடைல்ஸையும் அவர் வாங்கிக்கிறாரு. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மறுபடியும் அந்த பொண்ணு வந்து ரூமுக்கு வரா. ரூமுக்கு வரப்ப பாத்தீங்கன்னா ரூம் வந்து வெளியே இருந்து லாக் ஆயிருக்கு. ஸோ அந்த பொண்ணு இருந்துகிட்டு சரி இவர் வெளியே போயிட்டாரு போலன்னு, எப்பவுமே 2 கீ இருக்கும்ல, ஸோ அந்த பொண்ணுக்குன்னு இருக்கிற கீயை யூஸ் பண்ணி வந்து அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வந்து பாக்குறா. அந்த பொண்ணோட பதட்டத்துக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஓவன்ஸ் முந்தின நாள் எந்த கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரோ அதே கார்னர்ல அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதே லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. மொத்த இடமும் அப்படியே இருட்டா இருக்குது. உள்ளுக்குள்ள ஆள் இருக்காரு, ஆனா வெளியே இருந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பதறி போன அந்த பொண்ணு இருந்துகிட்டு சரி எதையும் ரியாக்ட் பண்ணாம நம்ம நார்மலாவே இருந்துப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டவல் எடுக்க போறா. அப்ப எடுக்க போறப்பதான் அந்த பொண்ணு கவனிக்கிறா, அங்க ஒரே ஒரு சின்ன பேப்பர் மட்டும் அவர்கிட்ட ஒரு டேபிள்ல இருக்குது. அதுல இருந்துகிட்டு I will be back in 15 minutes dawn அப்படின்னு மட்டும் போட்டிருக்கு. 15 நிமிஷத்துல நான் திரும்பி வருவேன் டான் அப்படிங்கிற ஒரு லெட்டர் மட்டும் அந்த இடத்துல இருக்குது. இந்த பொண்ணு இதை பார்த்துட்டு எதுவும் ஸ்ட்ரேஞ்சா இல்ல, அந்த பொண்ணுக்கு அப்பவும் ஸ்ட்ரைக் ஆகல. அந்த பொண்ணு வந்து மறுபடியும் டவலை எடுத்துட்டு போறா. மறுபடியும் 2வது தடவை அந்த டவலை வைக்க வர்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
உள்ளுக்குள்ள வந்து ஒரு பெரிய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. 2 பேருக்கு ரூம் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு உள்ளுக்குள்ள இருந்து. இந்த பொண்ணை நாக் பண்ண உள்ளுக்குள்ள இருந்து இன்னொரு ஆணோட குரல் வருது. ஸோ அந்த பொண்ணுக்கு தெரியுது வேற யாரோ உள்ள இருக்காங்கன்னு. ஸோ அப்போ அவர் கேட்கறாரு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு சொல்றாரு டவல் உள்ள வைக்க வந்தேன், ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்திருக்கேன். அது அவர் உள்ள இருக்கவர் சொல்றாரு டவல்லாம் இங்க ஆல்ரெடி இருக்கு, நீங்க கிளம்பி போலாம் அப்படிங்கிற சொல்றாரு. பட் அந்த பொண்ணுக்கு தெரியும் இருக்கிற டவல் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டு போயிட்டா, புது டவல் உள்ள வைக்கல. ஸோ உள்ள டவல் இல்லைன்னு. சரி எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத அவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணவங்க, ஏதோ கடுப்புல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பக்கத்து ரூம்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து பயங்கரமான சவுண்ட் இந்த ரூம்ல இருந்து மறுபடியும் கேக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த பொண்ணு இருந்துகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கால் எடுக்க போறா. அப்ப இருந்துகிட்ட சரி எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி விட்டுறா. பட் ஓரளவுக்கு மேல சவுண்ட் இருக்கிறதுனால 2வது தடவை கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு போறா. கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு போறப்ப வந்து கரெக்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சவுண்ட் கம்மியாயிட்டு சரி ஃபைன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லி வச்சுட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவன்ஸோட ரூம்ல இருக்கிற போன், அவருக்கும் உள்ள ஒரு இன்டர்காம் இருக்கும் கரெக்டா. அந்த இன்டர்காம்ல ரிசீவர் வந்து அந்த இடத்துல இல்ல, எடுத்து தள்ளி வச்சிருக்காங்க. ஒரு 15 நிமிஷமா இப்படியே இருக்குதுங்கிறத வந்து கீழே இருக்கிற டெலிபோன் ஆபரேட்டர் வந்து கவனிக்கிறாரு. சோ தட் வந்து அவர் கிட்ட இருக்கிற அந்த பெல் பாய் கிட்ட வந்து சொல்றாரு தம்பி வெளியே மேல போய் வந்து அந்த ரிசீவர் எடுத்து ப்ராப்பரா போன்ல வைடா, வெளியே வச்சிருக்காரு ரொம்ப நேரமா, ஒரு எமர்ஜென்சினா கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த பையன் இருந்துகிட்டு மறுபடியும் 10 மாடி மேல போய் வந்து அவர்கிட்ட ரொம்ப நேரமா கதவை தேடிட்டு இருக்கான். சார் கதவை தரங்க சார், கதவை தரங்க சார்னா ரொம்ப நேரமா கதவை திறக்கவே இல்லை. என்னடா இவர் திறக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கோவத்துல வந்துகிட்டு மாஸ்டர் கீ 1/2 மணி நேரம் கதவை தட்டுறான், யாருமே கதவை திறக்கல. 1/2 மணி நேரம் கழிச்சு மாஸ்டர் கீ கேட்டு வரான். பெல் பாய் கிட்ட 2 கீ இருக்காது, 2வது கீ இருக்காது. மாஸ்டர் கீ வாங்கிட்டு வந்து ரிசப்ஷனிஸ்ட் வாங்கிட்டு வந்து திறக்கிறான். திறந்து உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அவனோட அதிர்ச்சிக்கு ஓவன்ஸ் வந்து அவரோட சூட் எதுவுமே இல்லாம வந்து அவர் வந்து படுத்துட்டு இருக்காரு பெட்ல. சோ அவர் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி ஏதோ போதையில படுத்துட்டு இருக்காரு போல, டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ரிசீவர் மட்டும் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு போன்ல வச்சுட்டு கிளம்பி போயிடுறான். போனதுக்கு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் மறுபடியும் அந்த பையனை கூப்பிட்டு டேய் ஒழுங்கா வச்சியா இல்லையா, மறுபடியும் வெளியே தான் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த முறை அவன் மறுபடியும் மேல போய் வந்து பாக்குறான். அவனோட அதிர்ச்சிக்கு அந்த ரூம்குள்ள என்ன ஆகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஓவன்ஸோட மொத்த பாடியும் வந்து சித்திரவதை பண்ணப்பட்டு அவரோட தலையை வந்து அவரோட கையிலேயே கொடுக்கப்பட்டு ஒரு கார்னர்ல அந்த ஒரு லைட்டு கிட்ட போட்டு வச்சிருக்காங்க. ரூம்குள்ள வேற யாரும் எப்படி வந்தாங்கன்னு தெரியல, யாரு வெளியே போனாங்கன்னு தெரியல. பட் இந்த ஒரு கோலத்தை மட்டும் பாக்குறான். பதறி போய் இந்த பையன் இருந்துகிட்டு போன் பண்றான். போன் பண்ணி முடிச்சு ஆனா அதே நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா போலீஸ் உடனே வந்துடுறாங்க. 911 சொன்ன உடனே போலீஸ் வந்து அந்த ரூமை பாக்குறாங்க. ஓவன்ஸோட பாடியை தவிர அந்த ரூம்ல எதுவுமே கிடையாது. அவர் யூஸ் பண்ண சிபிஎம் காண, அவர் யூஸ் பண்ண பிரஷ் காண, அவர் எழுதி வச்ச லெட்டர் காண, எதையுமே காணாத ஒரு பாடி மட்டும் ஓரத்துல இருக்குது. உள்ளுக்குள்ள யாரு வந்தாங்கன்னு தெரியல, யாரு வெளியே போனாங்கன்னு தெரியல, பாடி மட்டும் கிடைச்சிருக்கு. பதறி போன இந்த போலீஸ் இருந்துகிட்டு மோட்டிவ் இப்படி ஒரு சித்திரவதை பண்ணி ஒரு கொலை பண்ணா உனக்கு மோட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. கேக்குறாங்க இவர் யாரு அப்படிங்கறத யாராவது ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்போ வந்து பக்கத்து ஹோட்டல் இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்றாங்க சார் இவர் வந்து 2-3 நாள் முன்னாடி எங்க ஹோட்டலுக்கு தங்க வந்திருந்தாரு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அப்போ இவர் கேக்குறாரு ஓகே இவரோட டீடைல்ஸ் கொண்டு வாங்க உங்க ஹோட்டலோட ரிசப்ஷன் புக்ல இருந்துன்னா. அப்போ வந்து அவர் வேற ஒரு பேர்ல செக் இன் பண்ணிருக்காருன்னு தெரியுது. அப்போ போலீஸ்க்கு இன்னொரு குழப்பம், ஏன் இன்னொரு ஒரு பேர்ல ஒருத்தன் செக் இன் பண்ணும் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. அப்புறம் ஓவன்ஸ் அப்படிங்கிற பேர்ல யார் இருக்காங்க இவரோட கைரேகை எல்லாம் வச்சு பார்த்தா அமெரிக்காவோட எந்த ஒரு புக்லயுமே வந்து ஓவன்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்த கைரேகை வந்து மேட்சே ஆகல. இவருக்குன்னு ஒரு ஐடி கார்டு கூட எதுவுமே கிடைக்க முடியல. சோ இவர் வந்து ஒரு அடையாளமே இல்லாத ஒரு நபர் அப்படிங்கிறதும் தெரிய வருது. இவங்களும் ஒரு 2 மாசத்துக்கு வந்து யார்கிட்ட எல்லாம கேட்டு பாக்குறாங்க, எந்த டீடைல்ஸுமே வர மாட்டேங்குது. ஃபைனலி அவங்க வந்து பாடியை புதைச்சிடலாம், இந்த கேஸ் வந்து எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, முதல்ல பாடியை புதைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம்ல பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம்ல தெரிய வருது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பெல் பாய் வந்து முதல் தடவை வந்து அந்த ரிசீவர் வைக்க வந்தப்பமே வந்து ரூம்குள்ள யாரோ இருந்தவரை சித்திரவதை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெல் பாய் உள்ளுக்குள்ள வரப்ப எவனோ ஒருத்தன் வந்து அந்த இடத்துல ஓரமா போய் ஒளிஞ்சிருக்கணும், ஏதோ நடந்திருக்கு. பட் அப்பமே வந்து சித்திரவதைக்கு இந்த பாடி வந்து உள்ள இருக்கு அப்படிங்கறத சொல்ல வராங்க. இவ்வளவு மோட்டிவ் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. சோ ஃபைனலி அவரோட பாடியை வந்து புதைக்க போறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கால் வந்து போலீஸ்க்கு வருது. அந்த கால்ல வந்து அவங்க சொல்றது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இங்க வந்து ஒரு பெரிய காசு உங்களுக்கு அனுப்புறோம், இவர் வந்து சாதாரண போன மாதிரி புதைச்சிடாதீங்க, ஒரு பெரிய ராயலா வந்து இவரை புதைக்கணும் அப்படின்னு சொல்றோம், அதுக்கு எல்லா செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ்க்கு என்ன சந்தோஷம்னா ஓகே யாரோ ஒருத்தங்க வர போறாங்க, அவங்க கிட்ட வந்து நம்ம இவர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் வர்றது வந்து ஒரு பொக்கே டெலிவரி பாய் மட்டும் தான் வரான். அந்த டெலிவரி பாய் கிட்ட வந்து அந்த டெலிவரி பாய் வந்து சின்ன பேம்ப்ளெட்டும் கொடுத்திருக்கான். அந்த பேம்ப்ளெட்ல வந்து காசு இருக்குது. அந்த பேம்ப்ளெட்டுக்குள்ள இருக்கிறது ஃபார் எவர் லவ் அப்படின்னு போட்டு கம்மா போட்டு லூசி அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் இருக்குது. யார் இந்த லூசி அப்படின்னு இந்த பையன்கிட்ட கேட்கிறப்போ அவன்ட்டு தெரியல சார், இது வந்து சும்மா எனக்கு வந்து கைடன்ஸ் இதை போய் உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க, புக் பண்ணது வேற ஏதோ ஒரு ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லி ஃபைனலி எல்லாம் ட்ரேஸ் பண்ணி போய் பார்த்தா யார் புக் பண்ணாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, யார் இந்த லூசின்னு தெரியல. அனானிமஸா காசும் இந்த பொக்கேவும் மட்டும் வந்திருக்கு. ஃபைனலி இது யாருன்னே தெரிய முடியாம இந்த பாடியும் புதைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத இந்த க்ளோஸ்டு டோர் மர்டர் கேஸா இது இருக்குது. பட் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி, இந்த கதையில இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், மேபி நான் 1-2 மிஸ் பண்ணிருக்கலாம், அதை நீங்க போய் ஃபர்தரா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் இது வரைக்கும் நான் சொன்ன கதையில யார் இவர் மர்டர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒருத்தங்க இவ்வளவு மர்டர் ஏன் அப்படிங்கிறதுக்கு வந்து 1000 மோட்டிவ்ஸ் இருக்கலாம். பட் யாரு எப்போ இதை மர்டர் பண்ணிருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது இந்த மாதிரி சுவாரஸ்யமான மிஸ்டீரியஸ் டாபிக்ஸ், அன்சால்வ் மிஸ்ட்ரீஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க கமெண்ட்
கமெண்ட்ல கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா அதை பத்தி முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா பேசணும்னு பாக்குறேன். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு போலீஸால சால்வ் பண்ண முடியாத கேசஸ்னு பாத்தீங்கன்னா உலகத்துல ரொம்ப சில கேசஸ் இருக்குது. அதுவும் அமெரிக்கன் போலீஸ்னால சால்வ் பண்ண முடியாத கேசஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அதுல ஒரு முக்கியமான கேஸ் தான் இது. அரை எண் 1046 இன்னைக்கு வரைக்கும் சால்வ் பண்ணாத ஒரு மர்டர் கேஸ். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். நீங்க வேற யார் கொலை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல வந்து மீட் பண்றேன். until then bye, Madan Gauri signing off here. Cheers.